நீங்க டிப்ரஷனா இருக்கீங்க, பிரச்சனையில இருக்கீங்கன்னு சொல்லி மறைக்கிறதுக்காக, ரொம்ப ஹேப்பியா, ஜாலியா எல்லார்கிட்டயும் பேசிக்கிட்டு, விளையாண்டுக்கிட்டு, உங்க வேலைகள ரொம்ப ஃபோக்கஸா பண்ணிக்கிட்டு, நெறைய உங்களையும் உங்க இதுக்குள்ளேயே மறைச்சிட்ருக்கீங்களா? இது உங்களுக்கான வீடியோ தான். பல பேர் நெனச்சிட்ருக்காங்க, டிப்ரஷன்ல இருக்கவங்க அழுதுட்டே இருப்பாங்க, ரொம்ப சோகமாவே இருப்பாங்க. அவங்களால ஒரு விஷயங்கள கூட ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியாது. ஆனா உண்ம அது இல்லங்க. உண்மையாவே டிப்ரஷன்ல இருக்கவங்க, சோகமா ஒரு இடத்துல அடங்கி உட்கார வாய்ப்பே கிடையாது. ஏன்னா, அவங்களுக்கு தனிமைனா ரொம்ப பயம். ரொம்ப, ரொம்ப பயம். அந்த தனிமை அவங்கள சாகடிக்கிற அளவுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணும். மண்டைக்குள்ள என்னென்னமோ பேசி, பேசி ஏதாவது ஒரு தப்பான முடிவுக்குள்ள அவங்கள கொண்டு போயிடும். ஸோ, அவங்க மேக்ஸிமம் லெவல் தனிமையை அவாய்ட் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. ஸோ, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாரி டிப்ரஷன்ல இருந்தும் ரொம்ப ஜாலி மூட்ல உங்க கூட சந்தோஷமா இருக்க ட்ரை பண்றாங்க அப்படின்னா, உங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்க கூட துணையா இருங்க. அவங்கள இன்னும் சந்தோஷமா, அதுவும் உண்மையா சந்தோஷமா வச்சுக்க முழு முயற்சி எடுங்க. ஏன்னா, அது நீங்க அவங்களுக்கு செய்ற மிகப்பெரிய ஹெல்ப் அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது. அவங்க உயிர இன்னும் கொஞ்ச நாள், ஏன் ரொம்ப நாள் தாக்கு பிடிக்கிறதுக்கும் நீங்க செய்ற மிகப்பெரிய உதவி அது. கஷ்டத்துல இருக்கவனுக்கு உதவி செய்றது எவ்வளோ முக்கியமோ, அதே அளவுக்கு தோள் குடுத்து, நான் இருக்கேன்னு நம்பிக்கை குடுக்குறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க என்ன குடுத்தாலும் குடுக்கலனாலும் சரி, யாராவது ஒருத்தங்க உனக்காக இருக்காங்கங்கிற நம்பிக்கைய மட்டும் குடுங்க. அது நானா இருந்தா ரொம்ப சந்தோஷம்னு சொல்லுங்க. அவங்கள முடிஞ்ச வரைக்கும் ஹேப்பியா பார்த்துக்கோங்க. சந்தோஷமா இருக்கிறது வந்து நடிச்சு, நடிச்சு ஒரு ஸ்டேஜ்ல நம்ம நிஜமாவே சந்தோஷமா இருக்கோமா இல்லையாங்கிற கேள்விக்குறியில வாழ்ந்துட்டுருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்கள ஹேப்பியா, சேஃபா பார்த்துக்கோங்க. புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன்.